2026 தேர்தலில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், அரசியல் ஆதாயத்திற்காக புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் மீது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக தெரிவித்தார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை அமல்படுத்தப்பட்ட மத்திய பாடத்திட்டம் தற்பொழுது 12ஆம் வகுப்பு வரை நீடிக்கப்பட்டிருப்பதை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டுவது வேடிக்கையாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது செய்ய தவறிய பல திட்டங்கள் தற்பொழுது முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அரசு செய்து வருவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் மக்கள் மத்தியில் பொய்யான பரப்புகளை கூறி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2026 தேர்தலுக்கு பிறகு ரங்கசாமி பாஜகவால் தனிமைப்படுத்தப்படுவார் என நாராயணசாமி கூறியிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், முதலில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்ட பிறகு மற்றவர்களை பற்றி பிறகு கருத்து சொல்லலாம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நிச்சயமா வருங்காலத்துல மீண்டும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும். அதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து இந்த அரசாங்கம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அது கிட்டத்தட்ட 80% இது வரைக்கும் நிறைவேற்றிருக்கிறோம். 80% நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் ஒரு 20% நிறைவேற்ற வேண்டி இருக்கு. மீதி இருக்கிற காலகட்டத்துக்குள்ள இந்த 2026 தேர்தலுக்குள்ள அந்த 20% நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றி விடுவோம். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை.